பிகினர்ஸ் அண்ட் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 months இருக்கிறவங்க யாருமே என்ன மாதிரியான ஃபுட் ஸ்ட்ரைக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணலாம், மிட் ஃபுட் ஸ்ட்ரைக் பண்ணலாம், இல்லை ஃபுட்டில் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அதை பற்றிலாம் எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது ஏன் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்னை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட டைனமிக்ஸ்லாம் எந்தெந்த மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து இம்பேக்டை வந்து எடுத்துக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் ஏன் ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்றதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் 3 different striking. ஒன் இஸ் ஹீல் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் மிட் ஃபுட் ஸ்ட்ரைக்கிங். மிட் ஃபுட்னா இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. தேர்ட் வந்து ஃபோர்ஃபுட்னா இந்த ஏரியா. ஸோ ஃபோர்ஃபுட் இந்த ஏரியா, மிட் ஃபுட் இந்த ஏரியா அண்ட் ஹீல் இந்த ஏரியா. இதான் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங். இப்போது ஃபோர்ஃபுட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட காஃப் மசில்ஸ் அண்ட் உங்கள் ஆங்கிள் அண்ட் காஃப் மசில்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த இம்பேக்டை அப்சர்வ் பண்ணும், ஸ்டேபிளைஸ் பண்ணும். அந்த வர இம்பேக்டை ஓரளவு ஸ்டேபிளைஸ் பண்ணுறது இந்த 2 மசில் தான். மீனிங் தட் இந்த 2 மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ரன்னிங் ஓடும்போது ஃபோர்ஃபுட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இம்பேக்டை அப்சர்வ் பண்ணி ஓரளவு உங்கள் பாடியை வந்து ஃபிட்டிக் ஆகாமல் விடும். நெக்ஸ்ட்டு மிட்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மிட்ஃபுட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு எல்லா மசில்ஸ்லையுமே அந்த இம்பேக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். காஃப் மசில்ஸ் அஃப்கோர்ஸ் அண்ட் தென் ஆங்கிள் அண்ட் நீ எல்லாமே ஓரளவு அது வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம் மிட் ஃபுட் ஸ்ட்ரைக்கிங். அண்ட் தென் லாஸ்ட்டு ஹீல் ஸ்ட்ரைக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நீ அண்ட் ஹிப் இந்த 2 பார்ட்டும் தான் எல்லா இம்பேக்டையுமே அப்சர்வ் பண்ணும் டைரெக்டாக. ஸோ இந்த நிறைய பேர் வந்து எனக்கு நீ பெயினாக இருக்குது, இந்த பார்ட்டில் பெயினாக இருக்குது, ஐடி பேன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, பெயினாக இருக்கும்பாங்க. இதெல்லாம் ஓவர் ட்ரைனிங்கால் வருது. ஃபஸ்ட்டு ரீசன் இதுக்கு காரணம் ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால. நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப எதிர் ஃபாஸ்ட்டாக ஓடி இருப்பீங்க, இல்லை ரொம்ப நேரம் இல்லை ரொம்ப தூரம் ஓடி இருப்பீங்க. அதை ரெடியூஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட்டு கொடுங்க, பாடிங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ஸோ இப்போது இந்த ஃபுட் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் எந்தெந்த மசில்ஸ் தான் இதுக்கு இம்பேக்ட் ஆகும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இது ஏன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிகினர்ஸ்க்கு இது வந்து பெரிய லெவலில் பிரச்சனை கொடுக்காதுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, என்னோட சஜஷன் ஃபார் ஆல் த பிகினர்ஸ் ஃபஸ்ட் 6 to 8 months ஸ்லோவாக ஓடணும்னு சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு 6 to 8 months உங்களால் ஸ்லோவாக ரன் பண்ணி உங்கள் ஸ்டாமினாவை பில்ட் பண்ணுறது தான் உங்கள் கோலாகவே இருக்கணும். ஸ்லோவானா எப்படின்னா, நம்ம எப்படி ஸ்லோவாக ஓடுவோம்? ஸ்லோவானா இப்படி தான் ஓடுவோம். திஸ் இஸ் ஹவ் யூ ரன் வென் யூ ரன் ஸ்லோலி, கரெக்ட்? ஸோ இப்படி ஓடும்போது நீங்கள் உங்களோட ஸ்ட்ரைக் அது எதுவானாலும் இருக்கலாம், ஹீல் ஸ்ட்ரைக்கிங், மிட் ஃபுட் ஸ்ட்ரைக்கிங், ஃபோர்ஃபுட் எதுவாக இருந்தாலும் உங்கள் பாடிக்கு நேராக அடியில் தான் நீங்கள் அதை ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. இப்படி தான் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த 3 டைப்பில் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவைன்னா, ஏன்னா இம்பேக்ட் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் உங்கள் பாடிக்கு நேராக கீழே நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது. ஸோ யாருக்கு இது பிரச்சனையாகும், ஆர் ஏன் ஹீல் ஸ்ட்ரைக்கிங் பண்ணால் ப்ராப்ளம், அது கரெக்டான ஃபார்ம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அதுவுமே சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ணலை. ஸோ ஏன்னா நிறைய எலிட் அத்லீட்ஸே வந்து ஹீல் ஸ்ட்ரைக்கிங் தான் வேர்ல்டு மேரத்தான் ஃபினிஷர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸே நிறையா பேர் 10ல் 6 to 7 people ஆர் ஹீல் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூவ் பண்ணல. பட் எந்த ஸ்ட்ரைக்கிங்கு கொஞ்சம் இம்பேக்ட் அதிகம், இஃப் யூ ஆர் அ பிகினர் ஆர் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்ட்ராங் மசில்ஸ், யாருக்கு அது இம்பேக்ட் ஆகும்னா, ஹீல் ஸ்ட்ரைக்கிங் பண்ணுறதுலையே யார் வந்து அவங்க பாடிக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்கை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்கள் நீயும் ஹிப்பும் மொத்த இம்பேக்டையுமே அப்சர்வ் பண்ணும் உங்கள் பாடிக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் ஸ்லோ மோஷனில் நிறைய அத்லீட்ஸோட ரன்னை பார்த்தீங்கன்னா அவங்க ஹீல் ஸ்ட்ரைக் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு விஷயத்த முதல்ல டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, காலை இப்படி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் போவாங்க. பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடும்போது நம்ம ஓவர் ஸ்ட்ரைட் போடுவோம். அதனால தான் திரும்பி சொல்கிறேன், ஸ்லோ ரன்னர்ஸ் அண்ட் பிகினர்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆகவே ஆகாது. ஏன்னா நீங்கள் ஸ்லோவாக ஓடுவீங்க, யூ ஓன் ஓவர் ஸ்ட்ரெச். ஃபாஸ்ட்டாக ஓடும்போது தான் நம்ம ஓவர் ஸ்ட்ரெச் முன்னாடி இப்படி ஓடுவோம், கரெக்டாக? ஸ்லோவாக ஓடும்போது வி ஓன்ட் டூ இட், வி ஜஸ்ட் ட்ரை டு மினிமைஸ் ஆல் த ஃபார்ம் டு கன்சர்வ் ஆல் அவர் எனர்ஜி, கரெக்ட்? ஸோ அதனால தான் அதை விட்டுருங்க. ரன்னிங் ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க தான் தே ட்ரை டு ஓவர் ஸ்ட்ரெச். பட் ப்ரோ அத்லீட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் இஃப் வென் தே ஆர் ஹீல் ஸ்ட்ரைக்கர்ஸ், அந்த ஹீலை கரெக்டாக அவங்க பாடிக்கு க்ளோசரில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இம்பேக்ட் கம்மி. ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரன்
ரன்னிங் ஃபாஸ்ட்டாக போகும்போது நீங்கள் ஸ்ட்ரெச் ஓவராக தான் பண்ணுவீங்க, லாங் ஸ்ட்ரெச் தானே இருக்கும். அப்படி லாங் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவங்க பாடிக்கு முன்னாடியே ஹீலை ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. இப்படி ஸ்ட்ரைக் பண்ணும்போது இம்பேக்ட் டைரெக்டாக நீ அண்ட் ஹிப்புக்கு தான் வரும். ஸோ அந்த பேட்டர்ன் உள்ள பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு 5% அதிக இம்பேக்ட் இருக்கும், ஓவரால் இம்பேக்ட் லெவல். ஓகேங்களா? அதுவுமே அவங்களோட நீ, ஹிப்பு, லோவர் பாடிலாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் இன்னும் ஹீல் ஸ்ட்ரைக்கிங் தான் பண்ணுறாங்க, அவங்க பாடிக்கு முன்னாடி தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தே டோன்ட் கம்ப்ளைண்ட், ஸ்டில் தே டோன்ட் கெட் எனி ப்ராப்ளம். இஸ் பிகாஸ் தே ஹாவ் அ ஸ்ட்ராங் மசில்ஸ், தே ஹாவ் ஸ்ட்ராங் ஜாயின்ஸ். எண்ட் ஆஃப் த டே உங்களோட லோவர் பாடி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி. But for beginners, as I said before, 6 to 8 months, you don't have to worry about anything. ரன்னிங் ஃபார்ம் என்ன, ஏன் அது அகைன் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஸ்லோவாக ஓடும்போது யூ won't swing your arm too much. அது ஒரு பேசிக்ஸில் ரன்னிங் ஃபார்மில். அப்போது நீங்கள் அதுவும் பண்ண மாட்டீங்க. ரன் ஸ்லோவாக ஆகும்போது why do we do this? You won't do it, right? Normally what do we do? If you are running slowly, you do this. So you don't swing your arm too much. அது ஒரு கரெக்டாகிருச்சா? அதே மாதிரி ஓவர் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டீங்க, பிகாஸ் யூ ஆர் ரன்னிங் ஸ்லோலி. அது கரெக்டாகிருச்சா? அது ஃபுட் ஸ்ட்ரைக் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் யூ கோன் ஸ்ட்ரைக் அண்டர் யுவர் பாடி, டிரெக்ட்லி அண்டர் யுவர் பாடி. ஸோ அதுவும் கரெக்டாகிருச்சா? ப்ரீத்திங் த்ரூ நோஸ். நீங்கள் ஸ்லோவாக ஓடும்போது யூ மே ஸ்டார்ட் லேர்ன் ஹவு டு ப்ரீத் த்ரூ யுவர் நோஸ். அதுதான் கரெக்டுன்னு சொல்ல வரல, பட் அதையும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன நியூவான்சஸ் அண்ட் பேசிக் ஃபார்மை நீங்கள் ஸ்லோவாக ஓடும்போது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் ரொம்ப வருஷம் ஓடிட்டுருக்குறாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து நீ பெயின் ஆகுது, அவங்க ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, பிஃபோர் த பாடியில் தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்க ரொம்ப வருஷம் ஓடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சஜஷன் சொல்லலாம்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். அதிகமாக வெயிட் லிஃப்டிங், அதுவும் டூ மச் வெயிட் லிஃப்டிங் இல்லை, பாடி வெயிட்லேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கெயின் ஸ்ட்ரென்த் இன் யுவர் லோவர் பாடி. நீஸ், ஹாம்ஸ்ட்ரிங், ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் காஃப் மசில்ஸ். ஸோ 4 ஃபுட் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இங்கே காஃபில் ரொம்ப இதுவாக இருக்குது, பெயினாக இருக்குன்னா, காஃப் வந்து ரொம்ப அடி வாங்கும். 4 ஃபுட்னாலே காஃப் தான், காஃப் அண்ட் ஆங்கிள் அது ரெண்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கொஞ்சம் பாடி வெயிட்டில் பண்ணலாம், இப்படி இல்லைனா கொஞ்சம் வெயிட்டை வச்சு பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொன்று, சின் ஸ்பிளிட்ஸை பற்றி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அதுவுமே ஓவர் ட்ரைனிங்னால தான் ஃபஸ்ட்டு. ஸோ பேசிக் இஷ்யூஸ் என்னென்ன தெரியுமா? நீ பெயின் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடி பேண்ட் இந்த சைடில் வலிக்கிறது, சின் ஸ்பிளிட்ஸ், காஃப் இங்கே, அண்ட் தென் ஆங்கிள் ஸ்ட்ரெயின், அண்ட் தென் அக்கிலீஸ் இந்த ஏரியாவில் அக்கிலீஸில் வலிக்கிறது, அண்ட் தென் இந்த ஏரியாவில் இந்த ஆர்க்கில். இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் ட்ரைனிங் தான். கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள், ஸ்லோவாக ஓடுங்க, இம்பேக்ட் கம்மி பண்ணுங்கள். 3 times of your body weight வந்து இம்பேக்ட் வரும் when you strike your foot. If you are running too fast, it's going to be higher, like 4 or 5 times of your body weight. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வெயிட்டை உங்கள் ஆங்கிள், உங்கள் காஃப், உங்கள் நீ, உங்கள் ஹிப்லாம் ஹேண்டில் பண்ணுன்ட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ரன் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ யா பிகினர்ஸ், டோன்ட் வரி. அண்ட் myself Balaji, I'm running 100 kilometers a week. நான் நிறையா ரன்னிங் ஷூஸை டெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ லவ் ரன்னிங் ஷூஸ் ரிவ்யூஸ் அண்ட் ரன்னிங் டெக்னிக்ஸ். நான் என்ன லேர்ன் பண்ணேன் லாஸ்ட் ஒரு 10 monthஸில் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிருக்கேன், இன்னமும் ஓடுவேன். ஸோ யா, எனக்கு தெரிஞ்ச என்னோட லேர்னிங்ஸில் நான் என்னென்ன லேர்ன் பண்ணணும், யூஸ்ஃபுல் டிப்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். அண்ட் தென் ஷூ ரிவ்யூஸை ரெகுலராக ஐம் கோன் டு போஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட். Budget friendly in all category. We have so many budgets, so many different category, different segments of people we have. எல்லாருக்குமே எல்லா கேட்டகரி எல்லா செக்மெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஷூ ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூ பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் ஷேர் மேக்ஸிமம். யா, தேங்க்யூ, பீஸ், ஹாப்பியர்.